அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டே 6 பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சத்து மாவு தான். அப்புறம் லஞ்சுக்கு சப்பாத்தி, அப்புறம் அதில வந்து பீட்ரூட் ஜாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தேன். நைட் ஓட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது மார்னிங்கே வந்து சோக் பண்ண போட்டிருந்தேன். 40 கிராம் வந்து ஓட்ஸும், அப்புறம் 9 கிராம் சியா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். 5 பாதாம், அப்புறம் 2 வால்நட்டும் தண்ணியில ஊற வச்சுட்டு, அப்புறம் 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் அதையும் தனியா ஊற வச்சுக்கிட்டேன். பாதாம பீல் பண்ணி தான் எடுத்துப்பேன். பேரிச்சம்பழமும், அத்திப்பழமும் இருக்கிறது அப்படியே வாட்டரோடயே சேர்த்துப்பேன். ஒரு ஆப்பமும், ஒரு முட்டை ஆப்பமும் நான் சாப்பிட்டேன். ஒண்ணு பையனுக்கு தீத்தி விட்டேன். பிரண்டை துவையல் வந்து ஒரு 15 கிராம், கத்திரிக்காய் தொக்கு ஒரு 80 கிராமும் எடுத்துக்கிட்டேன். பெரிய பையன் வந்து சிலம்பம் காம்படிஷனுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஈவினிங் இஃப்தாருக்காக வந்து பீட்ரூட் வடை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா சூப்பராகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு இஃப்தாருக்கு பீட்ரூட் வடை, சேமியா கஞ்சி, அப்புறம் பல்வாச கஞ்சி, அப்புறம் டேட்ஸ், அப்புறம் வந்து பனானா மில்க் ஷேக் இதெல்லாம் தான் இருந்துச்சு. 2 வடை, கிரேப்ஸ் வந்து 35 கிராம் ஓட்ஸ்ல ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். என்னதான் டயட்ல இருக்கும்போது வடை அது இதுன்னு எடுத்துக்கிட்டாலும் லிமிட்டடா எடுத்துக்கணும். நம்ம கேலரிக்குள்ள இருக்குதான்னு கரெக்ட்டா பார்த்து சாப்பிடணும். என்னோட கலோரி பட்ஜெட்குள்ள அன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.